Holy shit. Fucking back, dude. இந்த மாதிரி டெட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டெட் லிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். டெட் லிஃப்ட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 2 விதம் இருக்குது. ஒன்று சுமோ, இன்னொன்று கன்வென்ஷனல். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மிடில் ஆஃப் த பார் கிட்ட போய் நிற்கணும். இப்போ நிற்கிற இடத்துல இருந்து உங்கள் ஷோல்டர் வித்தளவு கிரிப்பை பிடிங்க, ஹோல்ட் பண்ணி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா லெக்ஸும் உங்கள் ராடும் பார்த்தீங்கன்னா டச் ஆகி உட்காரணும். பாரை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு பாரை ஸ்லாக் அவுட் பண்ணிட்டு பேக் வந்து நியூட்ரலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லேட்ஸையும் பிரேஸ் டைட் பண்ணி கால் அழுத்தி செஸ்ட்டை பண்ணி தூக்கணும். இப்போது சுமோ ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய்டராக உங்கள் லெக்ஸை வைக்கணும். டோன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30 to 45 degrees தான் இருக்கணும். டோன்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா வெளியே போகிற மாதிரி தான் இருக்கணும். சுமோ டெட் லிஃப்ட்லேயும் நீங்கள் உட்காரும் போது உங்கள் பாரும் லெக்ஸும் டச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பாரை பிடிக்கும் போதே கிரிப்பை எட்டி பிடிங்க. பாரை நல்லா கிரிப் ஹோல்டு பண்ணி பாரை ஸ்லாக் அவுட் பண்ணிட்டு பிரேஸ் டைட் பண்ணி பேக் நியூட்ரலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லேட்ஸ் டைட் பண்ணி கால் அழுத்தி செஸ்ட் அப் பண்ணி தூக்கணும். கால் அழுத்தி மேலே வரும்போது உங்கள் ஹிப்ஸை ஃபார்வர்ட் தள்ளணும். நிற்கும் போது உங்கள் க்ளூட்ஸை டைட் பண்ணி நிற்கணும். டெட் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஈகோ லிஃப்டிங் பண்ணாமல் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி டெக்னிக்கை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம பேஜும் நம்ம ஜிம் பேஜும் குமார் ஃபிட்னஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.